Hello friends, welcome to Leonard's Factory. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு green screen background இருக்கக்கூடிய ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ எடிட்டிங் InShot வீடியோ எடிட்டிங் ஆப்ல வந்துட்டு நீங்க எப்படி உள்ள கொண்டு வரும்போது அந்த green screen background வந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னும் நீங்க Leonard's Factory சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க எப்ப நோட்டிஃபிகேஷன் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா InShot ஆப்பில் தான் வந்துட்டு இந்த வீடியோ எடிட்டிங் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணுறது நான் வந்து பார்க்குறோம். மற்ற ஆப் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்க வேணாம், அது வேறு வீடியோ பாருங்கள். மோஸ்ட்லி ஆப்ஷன் சிமிலராக தான் இருக்கும் எல்லா எடிட்டிங்லேயும் ஆப்லேயே, பட் சம் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் InShot வீடியோ ஆப்பில் மட்டும் எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனோட வீடியோ எடிட்டிங் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே வந்து அந்த அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கக்கூடிய வீடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இல்லைனா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இட் இஸ் ஃப்ரீ ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் க்ரீன் ஸ்க்ரீன் அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து நான் இப்போ வந்து InShot ஆப்புக்குள்ளே வந்து இப்போ இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இல்லை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால என்னோடய வீடியோவாக அதில் வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் உள்ள. இப்போ எடுத்துகிட்டு வரும்போது இந்த இடத்துல InShotல என்ன ஆகும்னா டைரெக்டாக வந்து நான் உங்கள் வீடியோ டைம்லைனில் போய் இது வந்து ஆட் ஆகும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த InShot வீடியோ எடிட்டிங் ஆப் ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம். இந்த மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் PIP அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே பாருங்களேன் PIPன்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனை வந்து, அதாவது PIP அப்படின்னா நத்திங் பட் பிக்சர் அண்ட் பிக்சர், ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நான் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பிக்சர் அண்ட் பிக்சராக வந்து உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் அண்ட் பிக்சரில் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் க்ரீன் ஸ்க்ரீனாக வந்து எனக்கு வந்திருக்கு. இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் இல்லாமல் இருந்தால் பின்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய வீடியோவும் நல்லாவே தெரியும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறதுனா அந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த InShot வீடியோ ஆப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் பிக்சர் அண்ட் பிக்சர் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடியோ டைம்லைனில் இப்போ நம்ம போய் அதை ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த பிக்சர் அண்ட் பிக்சர் ஆப் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க இல்லையா, அந்த வீடியோ அந்த ட்ராக்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த வீடியோவை இது எப்படி கட் அவுட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பேக்ரவுண்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடும். அதை வந்து இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கட் அவுட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து கட் அவுட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து கட் அவுட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வருது. நான் வந்துட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எப்படி அந்த கட் அவுட் வந்து இந்த ஃபீச்சர் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். மறுபடியும் நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த கட் அவுட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து அந்த கட் அவுட் வந்துட்டு பண்ணலை. ஏன்னா இங்கே பாருங்களேன், ஸோ ஏன் சரியாக ப்ளே பண்ணல அப்படின்னா அந்த கட் அவுட் ஆப்ஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் அந்த கட் அவுட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். போயிட்டு இங்கே குரோமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி இதை நான் ரோல் பேக் பண்ணிடுறேன். ஏன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நான் ரோல் பேக் பண்ணி அன்டூ கட் கொடுத்துட்டேன். திருப்பி பழைய பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அகெயின் கட் அவுட் ஆப்ஷனுக்கு போகிறேன். இங்கே குரோமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும்.
உங்களுடைய ஃபிங்கர் டச்சில் வந்துட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மெயினாக எது நீங்கள் பண்ணணுமோ அதை மெயினாக உங்களுக்கு எந்த இது ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை எடுத்துகிட்டு, சப்ஜெக்ட் வேணுமோ அதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஹேண்டில் வந்து டச் பண்ணிங்கன்னா அப்படின்னு போதும். அதுக்கப்புறம்னா அதுவே ஸ்ட்ரென்த்து ஷேடோ வந்து அதுவே ஃபில் பண்ணிக்கும். நார்மலாகவே உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரிகிற மாதிரி தான் வந்து அந்த பேக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ டிக் பட்டனை கிளிக் பண்ணுறேன், மறுபடியும் டிக் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம், மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். இப்போ நமக்கு பர்ஃபெக்டான பேக்ரவுண்டு ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ண ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போ பொசிஷன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் இருக்குது இன்ஷாட்டில். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி இப்போ நம்ம வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஷாட் ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய பிக்சர் அண்ட் பிக்சர் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்காவது கொடுங்க. அது என்னுடைய எஃபர்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னிங்ஸ் பற்றி மட்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.